இன்றைக்கி வந்து பத்தாயின்றது வந்து திருப்பி இன்னொரு லெஜெண்டரி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போகிறோம். ஓகே, பாய். ஸோ கிட்டத்தட்ட 12 நிமிஷம் காட்டுது. 4.9 கிலோமீட்டர்ஸு. நம்ம நடந்தெல்லாம் போக முடியாது. ஸோ அதனால் நம்ம கிராப் யூஸ் பண்ணலாம். ஸோ பைக்குனா 60 பாட் வருது. ஓகே, இன்றைக்கி நம்ம பைக்கில் ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம பைக் பிக் பண்ணுறவர் வந்துட்டார். ஸோ வந்துட்டார்ல 7382ன்றது. ஸோ நம்ம பார்ப்போம், போவோம். ஐ திங்க் என் டிரைவர் வந்துட்டார்னு நினைக்கிறேன். எல்லாம் பறந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ரேட்டிங் கேட்டிருந்தார் மனுஷன். அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஹெல்ப்ஃபுல் டிரைவர், எக்ஸலன்ட் சர்வீஸ், சப்மிட், என்ஜாய் பண்ணுங்க சார், டிப்ஸ் சாமே அப்படின்றது இதோ இங்கே தான் இருக்குது, ஆப்போசிட் தான் இருக்குது. ஆனால் டோட்டல் இடமும் காலியாக இருக்குது. இது கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு போயிட்டுருக்கு. ஒரு இன்றைக்கி ஓப்பன் தானோ, ஒரு பெரிய கியூ தான். பட் இருந்தாலும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஸோ நாமளுமே வந்துட்டோம் கிட்டத்தட்ட. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் நினைக்கிறேன். ஸோ டிப்ஸ் சாமே அப்படின்றது தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட மெயின் நேமே. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இவங்க வந்து வேர்ல்டு வார் 2 அப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. வேர்ல்டு வார் 2 நடக்கும்போது ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அந்த டைமில் அஃபிஷியலாக நேமு அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட்டு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஜஸ்ட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்ன ஆர்டர் பண்ணுன்றது செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நான் வந்து சாப்பிட்றது தான் எனக்கு அடுத்த வேலைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இவங்களோட பத்தாய் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பாட்டு. இப்போ இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை அதுதான் நமக்கு. பட் இருந்தாலும் ஸ்டில் நம்ம வந்து கார்டு அக்செப்டடா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட போவோம். அப்படி இல்லைனா இன்றைக்கி எனக்கு மொக்க தான். ட்ரை பண்ணுவோம், நம்மளோட பெஸ்ட் ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைனா பக்கத்தில் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது இருக்குன்னா நம்ம அங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அமௌண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். மேபி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் தாய்லாந்து வரும்போது இந்த இடம்லாம் வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். ஸோ ஒருவேளை அந்த டைமில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கான போர்டு இருக்குது. இந்த போர்டு பேஸ் பண்ணி தான் நானும் வந்தேன். ஈவன் நம்ம கூகுள் மேப்லேயே வந்து உங்களுக்கு வந்துடும். பட் இருந்தாலும் ஸ்டில் இவங்களால இந்த இடத்துல நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஃபைண்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் இந்த போர்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஹலோ, சாரி, யா, 1 person. ஓகே, தேங்க்யூ. Actually, do we have card? Card payment, only cash. ஆக்சுவலி சொன்ன மாதிரி இவங்க வந்து கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க போல இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஏடிஎம் மிஷினை நம்பி தான் இப்போ இருக்கோம். ஆக்சுவலி நேற்றே வந்து நான் பேமெண்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு பேமெண்ட் ஆகலை, கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பேமெண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்துச்சுன்னா லக்கு, இல்லாட்டி நம்ம திருப்பி எங்கேயா சுற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் வரணும். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம். இங்கேயே நமக்கு முடிஞ்சு விசா, மாஸ்டர் கார்டு, யூனியன் பே தான் வரும் போல இருக்குது. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு டிரான்சாக்ஷன் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷ், கேஷ் விட்ரான் 1000 பாட். ஸோ ஓகே, நமக்கு பேமெண்ட் ஆகலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட மொத்தமே 500 தான் இருக்குது, 520 இருக்குது. ஸோ 60 வந்து இது கொடுத்துட்டேன். ஸோ நமக்கு இந்த 10 வந்து 500 பாட்டு. ஸோ வேறு எது நல்ல ட்ரை பண்ண முடியாது நினைக்கிறேன். ஸோ மேபி நம்ம ஆட்கள் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை சான்ஸ் கிடச்சிதுன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ போவோம், இருக்க காசை செலவு பண்ணிட்டு வருவோம். ஸோ இவங்களோட மெனு சிஸ்டம் இதுதான் ஒரிஜினல். ஸோ ஒரிஜினல் வந்து 10. ஸோ ஒரிஜினல் 10ன்றது 150 பாட் தான். ஆக்சுவலி சிக்னேச்சர் அப்படின்றது தான் வந்து 500 பாட். நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். நம்ம அதை ஆர்டர் பண்ணல. ஸோ ஒரிஜினல் மட்டும், ஸோ 10 அப்படின்றது மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம்.
அண்ட் ஆஸ் வெல் அஸ் நான் ஒரு ஜஸ்ட் ரிவ்யூ பார்க்கும்போது ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஒன் ஸ்ப்ரிங் ரோல் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ மிக்ஸ்டு ஸ்ப்ரிங் ரோல்ஸ் தான். ஸோ இன்னைக்கு ஒரு பொடி. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறதுக்கான பேமெண்ட்டு ஸோ இப்போவே பில் கொடுத்துறாங்க. ஆக்சுவலாக எல்லா இடத்துலையுமே நான் இன்னும் சோறே வரல, ஆனால் பில் வந்துருச்சு. மொத்த டேபிள் நாமளே பிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இங்கே ஒரு 2 கேமரா, இங்கிட்ட ஒரு கேமரா, கையில் ஒரு கேமரா, வாட்டர் பாட்டில். வாட் ஆர் திஸ் ஃபார் பட் தாய்? ஓகே. இங்கேயும் சாப்ஸ்டிக்கு என்ன நிலமை ஆகுதுன்னு தெரியல என் நிலமை. ஸோ 10 தாய்க்கு ஸோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணி வந்து வச்சுட்டாங்க. ஸோ நமக்கான ரோல் வந்துருச்சு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே ரெடி. ஸோ மிக்ஸ்டு ரோல் தான் அது. நம்ம கையில் பிடிச்சி சாப்பிட்ணும் தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஃபோக் ஸ்பூன், ஏன்னா இந்த வாட்டி நம்ம முன்னாடியே இதை விட்டு கேட்டுருவோம். தேங்க்யூ. நமக்கு தேவை இப்போ ஃபோக் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இது ஸோ நம்ம என்ன டிசைன் தெரியல, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம கையில் எடுத்து சாப்பிட்றலாம், அதான் இன்னும் பெட்டர் ஆப்ஷன். இது என்னன்னு தெரியல, ஆனால் செம்ம சூடாக இருக்குது, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது. பர்ஃபெக்ட் டேஸ்ட் தான். ஆனால் என்ன இதுன்னே தெரியல, சிக்கனா நம்ம வாங்கிட்டு மிக்ஸ்டு தான். 2 ப்ரானும் இருக்குது, போர்க்கும் இருக்குது, சிக்கனும் இருக்குது, வெஜ்ஜும் இருக்குது, டக்கும் இருக்குது. ஸோ எல்லாமே இதில் இருக்குது. நம்ம வந்து எல்லாத்தையுமே அட் டைமாக ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் வச்சுருப்போம். கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம மெயின் லெஜெண்டரி டிஷ்ஷான பட் தாய் ட்ரை பண்ணோம். ஸோ சின்ஸ் 1936 அப்படின்றதே அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எப்படின்னா பட் தாய் உள்ளே போட்டுட்டு நான் காட்டுறேன். ஸோ இதை இருப்பாங்க. ஸோ பட் தாய் வந்து உள்ளே போட்டுட்டு ஸோ 2 ஸ்டெம்ப் வெளியே, ஸோ எக்கு, ஸோ இது மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றது தான் இதோட மெயின் டிஷ்ஷே. பட் நல்லா சுட இருக்குது. ஓ ஐயோ செம சூடு. சீரியஸாக செம்மையாக இருக்குது. எக்கு சிஸ்டம், அதாவது எரா கான்செப்டு வேறு லெவலில் இருக்குது. நான் ஆக்சுவலாக அத்தோ சாப்பிட போவோம். அத்தோ சாப்பிட்ற இடத்துல வந்து என்ன தான் நிறைய டிஷ்ஷு நிறைய வேரியண்ட் இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து சாப்பிட தோணுது. தட் மீன்ஸ் அது அடிஷ்னலாக எடுத்துக்க தோணுது. அந்த மாதிரி தான். ஏன்னா ஒரிஜினல் டிஷ்ஷை வந்து அதோட டேஸ்ட் வந்து போயிடுமோ அப்படின்னு பயந்துட்டு நான் சாப்பிடவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து அந்த லெமன் ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் இதில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. பட் ஸ்டில் நான் வந்து அதை வந்து ஊற்றி சாப்பிடல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் ஒரிஜினல் டேஸ்ட் வந்து போயிடுமோ அப்படின்னு இப்போ எனக்கு பயமாக இருக்குது. செமையாக இருக்கானா. அல்டிமேட். சிக்கனு, எறா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது எப்படி ஆரம்பித்தாங்க, எதுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஆக்சுவலாக தட் மீன்ஸ் ஐ திங்க் வேர்ல்டு வார் முன்னாடி நினைக்கிறேன். அப்போ வந்து அரிசி நம்ம ஊரில் எப்படி அரிசி கஷ்டப்பட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் இங்கே அரிசி கஷ்டப்பட்டு இருந்தாங்க போல இருக்குது. ஸோ அந்த டைமில் எல்லாருமே அரிசியை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அரிசி வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஸோ அப்போ தான் அந்த நூடுல்ஸ் வந்து இது பண்ணாங்க, இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த நாட்டோட கிங். ஸோ அட்வைஸ் பண்ணி அதாவது அரிசிக்கு பதிலாக நூடுல்ஸ் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்போது ஸ்டார்ட் பண்ண
ரெஸ்டாரண்ட் தான் இது. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட்டாக ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டு. ஸோ படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி இப்போ வந்து லெஜெண்டரி ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம குத்தி சாப்பிட்றதோட கையில் பிடிச்சி சாப்பிட்றது நல்லா ஆசையாக இருக்குது. இது அந்த டேஸ்ட் இல்லை. ஆக்சுவலாக இந்த நூடுல்ஸ் இது, ஆனால் என்ன நூடுல்ஸ்னு தெரியல எனக்கு. ரைஸ் நூடுல்ஸ் தான் நம்ம நிறையா இருக்குல்ல, என்ன நூடுல்ஸ்னே தெரியல. ஆனால் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரினா எப்படி வேறு லெவலில் இருக்குது. சின்ன ப்ரான் சூப்பராக இருந்திருக்கு. ஆனால் பெரிய ப்ரான் தான் ராவாக ஸ்மெல் அடிக்குது. ஐ திங்க் போர்க்கு ஆடாக இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ லாஸ்ட்டாக சாப்பிட்ட கறி ஒரு டேஸ்ட் வந்து நல்லாவே தெரியுது, போர்க்கோட டேஸ்ட்டு. அதான் மிஸ்டர் பீன் எப்படி ஒரு இதில் சாப்பிட அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு சாப்பிடும்போது எனக்கு அந்த மாதிரி ஃபீல் தான் வருது. ஓகே, 10 முடிஞ்சு. அடுத்து ரோல். இப்போ சூடு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கையிலே சாப்பிட்ருவோமே. ஸ்ட்ரிம்ப்பு, ஓகே. இதுக்குள்ளே வச்சு பண்ணதுனால நல்லா வெந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. ஆக்சுவலாக ஆள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்டிம்பில் 2 ஸ்டிம்ப் இருக்கு போது. ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ மிக்ஸ்டுன்றதுனால 2 கொடுத்துருப்பான் போதும். ஒன்று வெஜ் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவோம். அது வெஜ்ஜு டைப் பண்ணுவோம். வெஜ்ஜு நினைக்கிறேன். ஏன்னா இதை சுற்றி கீரையை சுற்றி தெரியும் அவங்க கீரை. வெஜ்ஜு சூப்பராக இருக்குது. ஆனால் சிக்கன் அல்டிமேட்டு. வெஜ்ஜு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு வெறும் லெஜெண்டரி ஃபுட்டு மட்டும் ட்ரை பண்ணாமல் அடிஷ்னலாக கூகுள் ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டு நினைக்கிறோமோ அது வந்து நம்ம சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. வேறு ஏதாவது ரெக்கமெண்டேஷன்? ஏன்னா மெனு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ பத்தாய் பற்றி தான். ஸோ பத்தாய் வந்து என்னென்ன வகை இருக்கோ அந்த வகை ப்ளஸ் இந்த சம்திங் இந்த ரோலு. ஸோ இதை பற்றி வேறு எதாவது அவங்க அடிஷ்னல் கொடுக்கலாம். ஆனால் இது ஸ்வீட்டாக இருக்குது. அது சொல்கிறேன், இது சொல்கிறேன். அவங்க இது கொடுத்துருக்காங்க டிப் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. ஸ்வீட்டாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் என்னோட நிறைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு பீஸ் வச்சுப்பேன். எது நல்லா டேஸ்ட்டாக இருக்கோ அந்த கடைசி பீஸை வச்சுட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டு லாஸ்ட்டாக சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி லாஸ்ட்டாக ஒதுக்கி சாப்பிட்றது தான் வந்து சிக்கன் ரோல் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் ஸ்பைசஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா தான். ஸோ ஸ்பைசஸ்க்கு எங்கேயுமே சப்ஸ்டியூட்டே கிடையாது போல எனக்கு தெரிஞ்சு இந்தியாவை தான். ஆனால் அதுக்கு நான் இதை வந்து அங்கே கம்பேர் பண்ணல. பட் இங்கே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றது மாதிரி நல்லா எனக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. இன்னும் நிறைய இது ட்ரை பண்ண ஆசை தான். ஆனால் நமக்கு இருக்க காசுக்கு இது சாப்பிட்றதே பெரிய விஷயம். சிக்னேச்சர் டிஷ் உங்களுக்கு இருக்குது, பட்டு அது நம்மளால் இப்போ சாப்பிட முடியாது. ஏன்னா 500 பாட் அது செம்ம காஸ்ட்லி. ஸோ நம்ம லெஜெண்டரி டிஷ்ஷஸ் மட்டும் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அது ஜஸ்ட் நம்ம மூவ் ஆன் மட்டும்தான்.
சிக்கன் தான்டா. அல்டிமேட். இன்றைக்கான ஃபுட்டு முடிஞ்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எம்டி. எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. இது வெஜ்ஜுன்றதுனால வாழைப்பூவோடு சேர்த்து தான் வச்சுருக்காங்க, நம்மளால் முடியல. ஸோ பத்தாய் அண்ட் ரோல். ஸோ ரெண்டுத்துக்கான சாப்டரும் க்ளோஸு ஆக்சுவலாக. தேங்க்யூ. ஆக்சுவலாக இன்னும் கூட்டம் எதுவும் வரல, பட் இருந்தாலும் ஸ்டில் நல்லா இருந்துச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம்.